பாகிஸ்தான் ஒர்த்து கிடையாது. எது நம்ம கூட யுத்தம் செய்ய ஒர்த்து கிடையாது. அதனால தான் அவனுங்க தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கையில எடுத்தாய்ங்க. எடுத்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெற்றார்கள், தோல்வி பெற்றார்கள்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். அத தாண்டி பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பதிலடி உறுதின்னு இந்தியா சொல்லிருச்சு. அவனுங்களுக்கும் ஏறக்குறைய தெரிஞ்சு போச்சு. ஆஹா! தவறா கை வச்சுட்டோம், தொலைச்சுப்புடுவான் எல்லாட்டுக்குன்னு. அப்ப ஸ்டேட்மெண்ட்லாம் முதல் 3 நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய வீரியம் தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, தொலைச்சுப்புடுவோம், கிட்ட ஏது நெருங்குனா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும். ஆனா, அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. உதாரணத்துக்கு, "தண்ணி மட்டும் தரமாட்டேன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஸ்டேட்மெண்ட் விட்டார்கள். இப்ப தண்ணி ஏன் தரமாட்டேன்னு நீ சாலிடா ஒரு காரணம் சொல்லணும். அத எடுத்துட்டு போய் நான் ஐநால சொல்லுவேன் பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாய்ங்க. சரி கேள்றா, உன் கேள்விய கேட்டியா? அப்படின்னு கேட்டோம்னா, கேள்வி கேட்கறக்கான பேப்பர் ஒர்க் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்கிறாய்ங்க. அவ்வளோ லட்சணத்துல வெளியுறவு கொள்கை இருக்கு. அந்த துறையே படுத்து தூங்குதோ, இல்ல இனிமே தான் ஆட்களே தேடுவாங்களாட்டுக்கு. லெட்டர் எழுத ஆள் போடுறா அப்படின்னு. அடுத்தது அப்படிங்கிறது பெரிய விஷயமா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்தியா பல வருஷத்த இழக்கணும் பார்த்துக்க. யுத்தத்தேது ஆரம்பிச்சுட்ட, இந்தியா தொலைஞ்சிச்சு. பாகிஸ்தான விட இந்தியாவுக்கு தான் இழப்பு ஜாஸ்தி அப்படின்னாய்ங்க. இப்ப அதிலிருந்து பின்வாங்குறாய்ங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டா, 4 நாளைக்கு மட்டும்தான். அதாவது யுத்தத்த 4 நாள் நடத்த மட்டும்தான் அவர்கள் கிட்ட ஆயுதம் இருக்கு. டேய் மொத்தமே 7 நாள்ல உங்கள சுருட்டுவோம் தானே நாங்க சொன்னோம். நீங்க என்ன சட்டுன்னு பாதிய குறைச்சுப்புட்டீங்க? அப்படின்னு பார்த்தோம்னா, 4 நாட்களுக்கு தான் ஆயுதமே இருக்கு. 4 நாட்களுக்கு அப்புறம் ஆயுதமே கிடையாதாம்மா. சீனா வந்து தருவானோ? சீனா வந்து தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லேன்னு 100% நம்மனால இந்த மாரி யுத்த காலங்கள்ல கால்குலேட் பண்ணி முன்னேற முடியாது. தருவான்னு எடுத்துக்கிட்டா, எவ்வளவு தருவான் அப்படிங்கிறது இருக்கு. காரணம் என்னன்னா, உக்ரைனுக்கு மாரியே 100% சீனா குடுத்தா மட்டும் தான், பாகிஸ்தானால சர்வே பண்ண முடியும். வேற யாரும் குடுப்பார்களா அப்படின்னு கேட்டா, சவுதி அரேபியாலாம் குடுக்காது. அன்னை அமெரிக்கா குடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்டா, அன்னை அமெரிக்கா குடுக்க வாய்ப்பே கிடையாது. வேற யாரு குடுக்க? வேற யாருமே குடுக்க மாட்டார்கள். சீனா மட்டும் தான். சரி சீனா குடுக்குதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு குடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, சீனாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது தள்ளாடுது. அதே மாரி பாகிஸ்தானுக்கு குடுத்து இந்தியாவ தள்ளாட்ட முடியுமான்னு கேட்டா, இந்தியா பதிலுக்கு சீனா மேலயும் பாயும். சீனாவால தாங்க முடியுமான்னு கேட்டா, தாங்க முடியாது. காரணம் இதான் சாக்குன்னு சீனாவ சுத்தி உள்ள எல்லா பிரச்சனைகளும் ஒண்ணா ட்ரிகர் ஆயிரும். சீனாவா பிளான் போட்டு ஒரு திசைக்கு போய் நின்னு அங்கேயே சண்டை போடுறது வேற. சீனா வேற ஒரு திசையில எதிரிகள இழுத்து விட்டுருவோம்னு நெனச்சு, சுத்தி உள்ள எல்லா திசைகள்லயும் சீனாவ ரவுண்டு கட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு சீனா ஜோலி. இது 2வது விஷயம். 3வது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்டின்னா, எந்நேரத்துலயும் சீனா ஒரு யுத்தத்த சந்திக்கணும். அப்படி இருக்கும்போது, பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு பம்ப் பண்றதுங்கிறது இயலாத காரியம். நரிக செய்ய வாய்ப்பே கிடையாது. அவர்களோட ஷெல்ஃப் தான் அவர்களோட லைஃப காப்பாத்த போகுது. அதனால அந்த ஷெல்ஃப்ல இருந்து ஒரு பிட்டு கூட பாகிஸ்தானுக்குள்ள பம்ப் ஆகாது. அப்ப பாகிஸ்தானுக்கு 4 நாட்கள் மட்டும்தான். அதுக்கு மேல வேலையே கிடையாது. அடுத்து பாகிஸ்தான் எப்பயுமே பெரிய அளவு சொல்றது என்ன அப்டின்னா, இந்த அணு ஆயுதங்கள் இந்தியாவ நோக்கி இருக்கு. அதெல்லாம் கேலி கூத்து. காரணம் எங்க அணு ஆயுதங்கள் பூரா வெவ்வேறு பகுதிக்கு போயிருச்சு. போய் 100க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இந்தியாவ நோக்கி இருக்குங்கிறதெல்லாம் கேலி கூத்தோட உச்சம். இவனுங்க கிட்ட அந்த அளவு லான்ச்சிங் பேடும் இருக்காது. பெரிய அளவுல டெலிவரி மெக்கானிசமும் கையில இல்லை. அப்படி இருக்கும்போது ஒண்ண தூக்குனாலே இந்தியா தொடச்சு எடுத்துரும். காரணம் என்ன அப்டின்னா, அணு ஆயுதத்த காட்டிலும் ஒரு சூப்பர் பலமா எல்லாரும் நம்பி இருக்கிறது என்ன அப்டின்னா, அதை இயக்கக்கூடிய சேட்டலைட்டுகள வீழ்த்துறது தான். அது அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள்ட்ட இருக்கு. சீனா என்ட்ட இருக்குன்னு இருக்கு. சீனா களத்துல காட்டும்போது பார்த்துக்கலாம். இந்தியா கிட்ட இருக்கு. அத நம்ம வெற்றிகரமா சோதனை பண்ணி வச்சிருக்கோம். ஒருவேளை இவர்கள் அந்த நோக்கி போவார்கள் அப்டின்னா, மேல சேட்டலைட்ட வீழ்த்திட்டோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இயங்க முடியாது. இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் அட்வான்டேஜ். இது அவர்கள் கிட்ட இல்லவே இல்ல. அடுத்து அப்படிங்கிறது எண்ணிக்கை எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். லான்ச்சிங் பேட் இருக்குல்ல, இந்தியாவ பொறுத்தவரையும் எல்லா விவகாரங்கள்லயும் அதாவது நம்மளோட முக்கியமான எல்லா போர் விமானங்களையும் அணு ஆயுதத்த ஏந்தி செல்ல முடியும். அதுக்கடுத்து நம்மளோட சப்மரைன், நம்மளோட வார்ஷிப் எல்லாத்துல இருந்தும் நம்மளால லான்ச்ச அடிக்க முடியும். பாகிஸ்தானுக்கு அப்படி கிடையாது. இந்த எல்லாத்துலயும் முடியவே முடியாது. சப்மரைன் இல்ல, வார்ஷிப் இல்ல, ஏர்கிராஃப்ட் நம்ம இல்லேம்பா அவன் இருக்கும்பா போய் தொலைன்னு விட்டுறலாம். வேற
எப்படி ஒரு சேட்டலைட் சூப்பர் பவரோ, அதுக்கடுத்து சூப்பர் பவரா இந்த டிவிஷன்ல மிசைல் டிவிஷன்ல பார்க்கறது சப்மரைன்ல இருந்து லான்ச் பண்றது தான். ஏன்னா எங்க இருந்து எப்ப எந்த திசை எப்ப வருது ஒண்ணும் தெரியாது. டம்முன்னு பாய்ஞ்சிரும். அதனால இது பூரா நமக்கு உள்ள அட்வான்டேஜ். அதனால இதுவும் கேலிக்கூத்து. இப்படி எல்லாமே கேலிக்கூத்தாகவும்னா, ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் மனநிலைய நோக்கி பெ போய்க்கிட்டே இருக்கார்கள். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, பஹல்காம் தாக்குதலுக்கு விசாரணை வேணும்ன்ட்டாய்ங்க. சர்வதேச விசாரணை குழு போய் பஹல்காம்ல உட்கார்ந்து விசாரிக்கட்டும். அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் அப்டின்ட்டாய்ங்க. இவனுங்க இன்னும் பழைய இந்தியான்னு நெனச்சு பஹல்காம் ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஏதோ ஒரு கணக்கு. ஒருவேளை மத்திய அரசு கூட்டணி ஆட்சி அப்டி இப்டின்னு எவனோ மண்டைய கழுவ இவனுங்க தாக்கிட்டார்கள் அப்டின்னு தான் பார்க்கப்படுது. காரணம் ஒவ்வொன்னா பாக்கடிக்கிறார்கள். இந்தியா ஆனா வெறி பிடிச்சு அடிக்குது. எந்த ஸ்டேஜ்லயும் நம்ம பின்வாங்க போறதில்ல அப்படிங்கிறது துல்லியமா தெரிஞ்சிருச்சு. அதனால எல்லாத்துலயும் பேக் அடிச்சுக்கிட்டு இருக்கார்கள். இப்ப டயர்ட் ஆயிட்டார்கள். முக்கியமான தலைகள் யாரையுமே வெளில காணோம். குறிப்பா ஆசிம் முனிர உள்ளூர்காரன் பார்த்து, ஏன் கூட வேலை பார்த்தவன் பார்த்து 10 நாள் ஆயிப்போச்சுங்கிறாய்ங்க. அதோட அந்த ஆள் ஒழிஞ்சு போயிட்டான். எங்க இருக்கான்னே தெரியல. பாகிஸ்தானுக்குள்ள இருக்கானோ, இல்ல ஓடி போயிட்டானான்னு கூட தெரியல. இந்த அளவுக்கு பாகிஸ்தான் தடுமாறி நிக்கக்கூடிய காலகட்டத்துல, அடுத்து ராணுவ ஆப்பரேஷன் நடக்கும்போது, பாகிஸ்தான் சிதறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.